வணக்கம், இது உங்கள் வண்ணக்காரிகை. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இன்னைக்கு இந்த பதிவுல பச்சை பயிரை நாங்க சொல்ற பாசி பயிரை விதைச்சு அறுவடை செஞ்சு வறுத்து ஆரிக்கல்ல உடைச்சு சமைக்க போறோம். எங்க ஊருங்கள்ல பெரும்பாலும் துவரம்பருப்பை விட பாசி பயிரையே அதிகமா சாப்பிடுறோம். இந்த பதிவுல இன்னைக்கு பாசி பயிறு கடையலும் பாசி பயிறு பாயசமும் செய்ய போறோம். காஞ்சி கருப்பு நிறமா மாறின காய்கள் அறுவடைக்கு தயாராயிடும். ஓரளவுக்கு எல்லா காய்களும் காஞ்ச உடனே அறுவடை செஞ்சிடலாம். நல்லா முத்தின காய் பச்சை நிறமா மெல்லிதான தோலோட நல்லா திரண்டு இருக்கும். அந்த காய் முத்தின உடனே கருப்பு நிறமா மாறிடும். நல்லா காஞ்ச காய்களில் தான் எளிதாக பச்சை பயிரை பிரித்து எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா காஞ்சி போன காய்கள் தான் பறித்து கொட்டி வைக்கும் போது அவிஞ்சு போகாமல் இருக்கும். பறிச்சிருந்த காய்களை வெயில் நல்லா காய வச்சு தட்டும் போது தான் படப்படன்னு காய் உடஞ்சி பருப்பு எடுக்க முடியும். இல்லைன்னா பருப்பு காயிலே நின்று வீணாயிடும். எல்லா காய்களும் நல்லா காயறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். வெயில நல்லா காஞ்ச காய் படப்படன்னு இந்த மாதிரி தானாவே வெடிக்கும். அதிகமாக காய் இருக்கும்போது தான் மெஷினில் அடிப்பாங்க. மற்றபடி கொஞ்சமாக இருக்கும்போது கையில் தான் தட்டி எடுப்பாங்க.
தேவையில்லாத குப்பைகளை பிரிக்கிறதுக்கு காற்றுல தூத்திக்கலாம். பச்சை பயிறு சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். சுத்தம் செஞ்ச பச்சை பயிரை உடைக்கிறதுக்கு முன்னாடி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பயிரை உடைக்கிறதுக்கு முன்னாடி உடைக்கும் போது பயிர் மாவாகாமல் இருக்கிறதுக்காக ஆற விட்டுறலாம். வறுத்த பயிரை ஆரிக்கல்ல உடைச்சு எடுத்துக்கலாம். உடைச்ச பயிரை புடைச்சு எடுத்துக்கலாம். வறுத்து கல்லில் உடைச்சு சுத்தம் செஞ்ச பாசிப்பயிறு. பாசிப்பயிறு குருணை. பாசிப்பயிறு மேல் தோல். நம்மளோட உளுந்து வடை வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கையில் உடைச்ச உளுந்து கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. கிடைக்குதுங்க. கையில் உடைச்ச உளுந்து, பாசிப்பயிறு எல்லாமே கிடைக்குது. நம்மளோட மற்ற பொருட்களும் கிடைக்குது. வேணுங்கிறவங்க கீழே ஸ்க்ரீன்ல தெரியற நம்பர்லயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்லயோ எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வண்ணக்காரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாசிப்பயிறு முளைக்கட்டுறதுக்காக வறுக்காத பயிரை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 5-6 மணி நேரம் ஊறின உடனே முளைக்கட்டிடலாம்.
ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் கழித்து பார்த்தா சாப்பிட்றதுக்கு முளைக்கட்டின பாசிப்பயிறு தயாராகிடும். இதே மாதிரி பாசிப்பயிறு மற்ற பொருட்களையும் முளைக்கட்டின சத்து மாவும் செய்யலாம். பாசிப்பயிறு பாயசம் செய்கிறதுக்காக 1/4 கப் பச்சரிசி ஊற வச்சுக்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்காக உள்ள வச்சுக்கலாம். பூண்டு 5 பல், 3 பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகு, சீரகம் மற்றும் விளக்கெண்ணெய் சேர்த்து உல கொதிக்க மூடி வச்சிடலாம். பாத்திரங்களை விறகடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணையோ இல்லை அடுப்புக்கரையோ பூசி வைக்கும்போது கழுவுறதுக்கு சுலபமாக இருக்கும். பாயசம் செய்யறதுக்காக பருப்பு வேக போட்டுடலாம். வறுத்து உடைச்ச பாசிப்பயிறு 1 கப் சேர்த்துக்கலாம். பச்சை தர உலை கொதிச்சதும் பருப்பு கடையறதுக்காக வறுத்து உடைச்ச பாசிப்பயிறு 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பச்சரிசி மற்றும் 1 மூடி தேங்காயை ஆட்டி எடுத்துக்கலாம்.
பாயசத்துக்காக போட்ட பருப்பு நல்லா வெந்ததும் ஓரளவுக்கு மசிச்சு விட்டுட்டு நம்ம ஆட்டி எடுத்த தேங்காய் மற்றும் பச்சரிசியை சேர்த்துக்கலாம். 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நெய்யில வறுத்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடியை சேர்த்து கிளறி விட்டு இறக்குனா மணக்க மணக்க பாசிப்பயிறு பாயசம் தயாராகிடுச்சு. பருப்பு கடையிலுக்காக வேக போட்ட பருப்பு வெந்ததும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடையத்துக்கு முன்னாடி பருப்பு தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மூட்டை எடுத்துட்டு கடைஞ்சிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். பருப்பு தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெருங்காயம், கடைஞ்சி எடுத்த பாசிப்பயிறு, உப்பு சேர்த்துக்கலாம். மல்லி இலைகளை சேர்த்து இறக்குனா சுவையான பாசிப்பயிறு கடையலும் தயாராயிடுச்சு. இந்த பாசிப்பயிறு கடையல் கூட நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையா இருக்குங்க. மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.